15 நடந்த அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் இன்னொரு பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் என்கின்ற முயற்சியில ஈடுபட போகின்றோம். இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த பக்கத்தை ஒன்றை காண்பித்து அதிலே எவ்வாறு விடையளிக்கிறது என்ற முயற்சிக்கு உங்களை இட்டுச் செல்கின்றேன். இது 38வது இருந்து 40வது வினா வரையிலுள்ள இறுதி வினாக்கள். இன்னும் இடையில உள்ள வினாக்களும் பிற்பாடு உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப இதை பார்வையிடுங்கோ. பெட்டியில் உள்ள இரு வெற்றிடங்களிலும் வர வேண்டிய எண் இரு எண்களின் ஒன்று மற்றதன் 3 மடங்காக உள்ளது. அந்நான்கு எண்களிலும் கூட்டுத்தொகை 200 ஆகும். வெற்றிடங்களில் இருக்க வேண்டிய எண்கள் எவை என்று கேட்கப்படுது. இப்ப பாருங்கோ, தரப்பட்ட அறிவுறுத்தலை அதாவது தரவுகளை வாசித்து விளங்கணும். பெட்டியிலே 2 வெற்றிடம் இருக்கு. இந்த பெட்டியில 2 வெற்றிடம் இருக்கின்றது. இந்த பெட்டிக்கு 2 வெற்றிடம் இருக்கு. இந்த வெற்றிடங்கள்ல வர வேண்டிய இரு எண்களும் ஒன்று மற்றதன் 3 மடங்கா இருக்கணுமா? அப்ப இங்க இருக்கிற விடைகளை நாங்கள் பார்த்தால் ஒன்று மற்றதன் 3 மடங்கா இருக்கா? 16 3 மடங்கு 48, 18 3 54, 19 3 57. அப்ப 3 விடையுமே அப்படித்தான் இருக்குது. அப்ப நாங்க இனி அடுத்த தகவலை பார்ப்போம். 3 மடங்காக உள்ளது. அந்நான்கு எண்களிலும் கூட்டுத்தொகை 200. அப்ப இங்க ஏற்கனவே 2 எண் இருக்கின்றது. இந்த 2 எண்ணையும் கூட்டி 200ல கழித்தால் வரவேண்டிய எண் 2 கூட்டுத்தொகை எவ்வளவு என்பதை நாங்க கணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப 52ஐயும் 84ஐயும் கூட்ட போறோம். கூட்டினால் எங்களுக்கு கிடைக்கிறது 6 136. அதாவது 2 4 6, 5 8 13, அப்ப 136. இப்ப 200ல 136 கழிக்கின்றோம். ஏனென்றால் அந்த 2 எண்களுடைய பெருமானத்தை காண்கிறதுக்கு. அப்ப இதுல 4 இப்ப உள்ள கடன் கொடுத்திருக்கிறோம். அப்ப இது 9 ஆயிட்டு 9ல 3 போனால் 6. அப்ப 64 வரக்கூடிய இரு எண்கள். அப்ப 64 4ஆல வகுத்து கூடி கண்டுபிடிக்கலாம். ஏன் 64 2 எண்ணு வரணும் என்றால் ஒரு எண் ஒன்றின் மற்ற 3 மடங்கு என்றால் பாருங்க, 64 4ஆல வகுத்தால் 1 4 2 24 6. அப்ப ஒரு எண் 16ஆக இருக்க வேண்டும். அடுத்த எண் அதன் 3 மடங்கு 48ஆக இருக்க வேண்டும். அப்ப இந்த கூட்டுக்கு வர வேண்டிய எண்கள் இது 16 48. இது கணிப்பு. ஆனா நீங்க பயிற்சிகள் செய்து பழகி கொண்டு வர இலகுவாக உங்களால இதை செய்யக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருக்களில் உள்ள எண்கோலத்தை இனங்கண்டு வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. இங்கே வெற்றிடம் நடுவிலே தரப்பட்டிருக்குது. அப்ப மற்ற எண்கோலங்களின் கோல ஒழுங்கை பார்த்துத்தான் நாங்க இதை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, 2 1 2 3 3ஐயும் கூட்டினால் 6. இந்த 3 எண்களையும் கூட்டினால் நடுவில் உள்ள எண் வருது. அதே போல மற்ற இது கொண்டு பார்ப்போம். 2 3 4 5 9 வரணும். அப்படி இல்லை. அப்ப வேறு ஏதாவது முறை இருக்கும் என்று நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா கணிப்புகள் பல வழியிலேயும் இருக்கின்றது. அப்ப இதுல என்ன இருக்கலாம்? இது 2 6 என்றால் முன்னாங்கு 12 அதுக்கும் பொருந்தாது. அதாவது இதே மட்டும் பெருக்கி இந்த விட வருதென்றால் 2 6, இதே மட்டும் பெருக்கி இது வருகிறென்றால் அதுக்கும் பொருந்தாது. ஏன்? முன்னாங்கு 12. அப்ப இது 2ஐயும் பெருக்கி, அதாவது 2 3ஆல பெருக்கி 6 திரும்ப 1ஆல பெருக்கினால் 6 என்பது திரும்ப சரியா இருக்கு. அப்ப இது 2ஐயும் பெருக்கி 12 மேல பெருக்கினா 2ஆல பெருக்கினா 24 வருகின்றது. அப்படி பார்த்தால் 4ஐயும் 5ஐயும் பெருக்கினால் 20 வருகிறது. 20 3ஆல பெருக்கினால் இங்கே 60 வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 2வது 60 என்பது ஆகும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்றால், கேள்விக்கு விடை காண்பதற்கு நாங்கள் நல்ல முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் இந்த கடினமான கேள்விகளையும் வாசித்து விளங்கி விடை அளிக்கலாம். உங்களுடைய என்ன திறமையை நீங்க வளர்க்கணும் என்றால்
கேள்விகளை வாசித்து புரிந்து கொள்ற ஒரு ஆற்றலை உங்கள வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இனி பார்ப்போம். சிவப்பு, நீலம், செம்மஞ்சள், மஞ்சள், வெள்ளை எனும் 5 நிறங்கீற்றுகள் கொண்ட ஒரு கொடி உருவில் தரப்பட்டுள்ளது. அங்க கொடியின் 5 இலக்கம் போட்டு அடைப்புகள் தந்திருக்க ஒழிய 5 கீற்றுகளும் அங்க இல்லை. அதைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். கொடியின் 4வது கீற்று வெள்ளை ஆகும். அப்ப நாங்க அதுக்கேற்ப இந்த தரப்படுகின்ற தரவுக்கேற்ப அந்த 4வது கீற்று வெள்ளையாக நிலத்துவோம். இங்க நிலத்தக்கூடியதாக இருக்கின்றபடியா நான் நிலத்துறேன். கொடி இங்க தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப செயற்படுகின்றோம். கொடியின் 4வது கீற்று வெள்ளை நிறமானது. சிவப்பு நிற கீற்றிலிருந்து 3வதாக இருக்கும் கீற்று நீல நிறமானது. அப்ப சிவப்பு நிறத்தில இருந்து 3வதாக நீலம் என்றால், இப்ப சிவப்பு இங்கே வந்தால் நீலம் இதுவாக இருக்கும். அல்லது சிவப்பு, அதாவது சாரி, 3வது 1 2 3வது இதாக இருக்கும் நீலம். அப்ப பொருந்த முடியாது. அப்ப சிவப்பு இதாக இருந்தால் நீலம் இதுவாக இருக்கும். ஏன் 3வது எண்ணிக்கை இதுதான் சிவப்பாக இருந்தா 1 2 3வது, அது ஏற்கனவே 4வதாக இங்க வெள்ள வந்துட்டு. அப்ப அடுத்ததுதான் சிவப்பு என்பதையும் இறுதி நீலம் என்பதையும் நாங்கள் கண்டுபிடித்தோம். அப்ப நாங்கள் நீலத்தை கடைசிக்கு கீறுகிறோம், சிவப்பை 2வதுக்கு கீறுகின்றோம். இப்ப தரப்பட்ட தரவுகளை கொண்டுதான் நாங்கள் இதை செயற்படுகின்றோம். இனி அடுத்து சொல்லப்படுகின்றது, செம்மஞ்சள் நிற கீற்றும் மஞ்சள் நிற கீற்றும் அடுத்தடுத்து இருப்பதில்லை. அப்ப செம்மஞ்சள் மஞ்சள் வேறு வேறு இடத்துல இருக்கணும், அடுத்தடுத்து இருக்க இல்லையா. அப்ப இதுக்குள்ள நாங்க செம்மஞ்சளை கீறிக்கொள்வோம். செம்மஞ்சளை இதாக கீறுறேன், செம்மஞ்சளை இப்படியாக கீறு என்று வைத்துக் கொள்ளுங்க. இதான் செம்மஞ்சள் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் சிவப்பையும் கலந்து விட்டால் செம்மஞ்சளாக இருக்கின்றது. சரி, செம்மஞ்சள் நிற கீற்றும் அடுத்து மஞ்சள் நிற கீற்றை அடுத்ததுக்கு போடுவோம். மஞ்சளை சரி, கொஞ்சம் டார்க் மஞ்சளை இதை போட்டுக்கொள்வோம், மஞ்சள் எடுத்து. அப்ப இந்த நிறை சரியாக இருக்கின்றது. அப்ப இப்ப கேள்வி என்ன, இதற்கேற்ப 1 5 ஆகிய கீற்றுகளுக்கு இருக்க வேண்டிய நிறங்கள் முறையே இடம்பெறும் விடையாது. அப்ப முதல்ல இதுக்கு செம்மஞ்சள், அப்ப செம்மஞ்சள் என்பது சரி. இறுதிக்கு 5வது கூட்டுக்கு நீலம். அப்ப இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. இதற்காகத்தான் நான் சொன்னால், வாசித்து விளங்கி புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த வகையான கேள்விகளுக்கும் வினாக்களுக்கும் விடையளிக்கிற முயற்சி பயிற்சி இலகுவாக அமைந்துவிடும். நன்றி.